ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா மசால் போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா. இது எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடை சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு கொஞ்சம் போட்டு பொரிய விட்டுடலாம். இது கூட சோம்பு கொஞ்சம் போட்டு பொரிய விட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிடுவோம். அது கூடவே 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மல்லி இலை கருவேப்பிலை எல்லாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருந்தேன். அதையுமே நல்லா போட்டு வணக்கிக்குவோம். வணக்கிட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு சோம்புத்தூள் போட்டு நல்லா வணக்கிடுவோம். இது கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு பீல் பண்ணிவிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். அதை அப்படியே ஆட் பண்ணி நல்லா உருளைக்கிழங்குல மசாலா போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு உருளைக்கிழங்கு போண்டாக்கான ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே இதுக்கு தேவையான மாவை கரைச்சி வச்சுட்டு வந்துடலாம். என்னென்னா நான் இன்றைக்கி ஆச்சியோட பஜ்ஜி போண்டா மிக்ஸ் அந்த மாவு தான் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக, அதில் ஏற்கனவே உப்பு இருக்கும், இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கரைச்சி வச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். ரொம்ப தண்ணியாட்டவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற அளவு கரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நம்ம மாவை கரைச்சி எடுத்துட்டா போதும். ரொம்ப தண்ணியாட்டு இருந்தால் மாவு போண்டாவில் பிடிக்காது உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கில். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அது நல்லா இப்போ ஆறிடுச்சு. ஆற விட்டு கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம போண்டா போடும்போது உருளைக்கிழங்கு பால் எடுத்து மாவுக்குள்ளே முக்கி அப்படியே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போதைக்கு உருட்டிகிட்டு இருந்தோம்னா டைம் அதிகமாக இழுக்கும், எண்ணெய் காஞ்சு போயிடும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலா எல்லாத்தையுமே பால் மாதிரி உருட்டி வச்சிட்டோம்னா அப்படியே மாவில் முக்கி எண்ணெயில் டக் டக்குன்னு போட ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு எல்லா உருளைக்கிழங்கு மசாலாவையும் பால் மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டேன். இதுக்கு அடுத்து நான் அடுப்பில் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. எண்ணெய் காயிற டைமில் நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் ஒரு உருளைக்கிழங்கு பால் எடுத்து உள்ளே போட்டு கோட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு இடையில் எண்ணெய் காஞ்சிருச்சாங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு ட்ராப் அளவு மாவு எடுத்து எண்ணெயில் விட்டது. அது நல்லா உப்பி வந்துச்சு. எண்ணெய் நல்லா இப்போ காஞ்சிருச்சு. அதனால நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற மாவை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா உருளைக்கிழங்கு பாலையுமே மாவுக்குள்ளே போட்டு முக்கி அப்படியே அழுங்காமல் எடுத்து வடித்து விட்டுட்டு போட்டோம் அப்படின்னா நல்லா எல்லா பக்கமும் கோட்டாகி சூப்பராக வந்துடும். மாவை உள்ளே முக்கி அப்படியே வடிச்சுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டோம்னா நமக்கு எல்லா பக்கமும் கோட்டாயிடும். இந்த மாதிரி இருக்கும். இது நல்லா திருப்பி போட்டு நல்லா செவக்க பொரிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் வெள்ளையாக எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள மாவு நிற்கும். அதனால நல்லா செவக்க பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட உருளைக்கிழங்கு போண்டா, அதாவது மசால் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நம்ம உருட்டி வச்சுருக்க பால் எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு. இது கூட டீயோ காஃபியோ வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு உருளைக்கிழங்கும் மசாலாவும் நல்லா காரசாரமாக தூக்கலாக வந்துருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.